இன்பநிதிப்பா, இன்பநிதியாம வராரு. ஐயோ ஜல்லிக்கட்டுல கூட கொண்டு போறாருப்பா. ஐயோ 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 முன்னாடி சேர்ல உட்கார வைக்கிறாங்களே. ஐயோ முடியலையே. ஐயோ என்னங்க நடக்குதுங்க. இன்பநிதி, இன்பநிதி ஏங்க கூட்டு போறீங்க? இன்பநிதி ஏங்க கூட்டு போறீங்க? ஐயோ ஐயோ முடியலையே. அப்பா எழுதிதே. ஐயோ ஐயோ பாருங்க, அவங்க அப்பா ஜூஸ் கொடுக்குறாரு, அவர் குடிக்கிறாரு, அவர் அமைச்சரை தட்டி விடுறாரு. ஐயோ முடியலையே. இந்த மாதிரி தாங்க வந்து சோசியல் மீடியால வந்து கத்திட்டு இருக்கிறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அங்க நடக்குது, மதுரையில் நடக்குது. இதுல வந்து அப்பா வந்து பையனை கூட்டின்னு போறாரு. எப்படி அப்பா வந்து பையனை கூட்டின்னு போறாரு? வேற யாருன்னா கூட்டின்னு போறாரா? இல்ல, அவங்களோட பையனை, சொந்த பையனை கூட கூட்டின்னு போறாரு. கூட அவங்களோட 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றாங்க. இது பாக்குறோம், அதாவது ஒரு ஆர்வம், அதாவது அந்த மாதிரி காளைகள் அடக்கிறதுலாம் பாக்குறோம்னு சொல்லிட்டு பையனை கூட்டின்னு வர்றாரு. மேல உட்கார வைக்கிறாரு. அப்பா வந்து பையனை பக்கத்தான உட்கார வைப்பாங்க, இல்ல வேற எங்கன்னா உட்கார வைப்பாங்களா? இல்ல, எனக்கு புரியல. அதை எப்படி நீங்க முன்னாடி உட்கார வைக்கலாம்? ஏண்டா, யார் நானா இருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனா சரி, நான் வந்து என் பிள்ளைய பக்கத்தான் உட்கார வைப்பேன். பின்னாடியா போட முடியும்? அங்க ஃப்ரண்ட்ல வந்து 10 சீட், அதாவது ஃப்ரண்ட்ல மட்டும் தான் சீட்டு போட்டு உட்கார வைக்க முடியும். பின்னாடி வந்து சீட்லாம் போட்டு உட்கார வைக்க முடியாது, இடம் இல்ல, நின்று தான் பார்க்க முடியும். இல்ல கீழே வந்து சார் கீரை போட்டு வச்சுக்கிறாங்களா? கீழே வந்து காலை அடைக்கிட்டு இருக்காங்க, வேற எங்க உட்கார வைக்கிறது? எனக்கு புரியலையே அது. இதுக்கு ஐயோ ஐயோ என்னது இது, இன்பநிதியை கூட்டிட்டாரு, நடக்கிறது மன்னராட்சி, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களா? டே என்னடா பைத்தியங்கீத்த புரிஞ்சிச்சா? அரசியல்ல என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாதா? அதனால புதுசா வந்து தூக்கின்னு வரீங்களா? ஏய், அவங்க பையனை கூட்டின்னு வர்றாரா? அவங்க குடும்பம், உங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்றது? அவங்க பையனை தானே கூட்டின்னு வர்றாரு. நான் ஓப்பனா கேட்கிறேன், இதை வந்து விஜயோட பையனை கூட்டின்னு வந்தா விஜய் அவங்க பையன் வந்து தூக்கி பின்னாடி உட்கார வச்சிருவாரா? இது அரசு நிகழ்ச்சியா? இல்ல, நான் கேட்கறேன், யாருன்னா சீமானும் சரி, யாருன்னா சரிங்க, அவங்க பையனை வந்து கூட்டின்னு வராங்கன்னா எங்க அவங்க பசங்களை கூட்டு வர முன்னாடி தானே உட்கார வைப்பாங்க. இல்ல முன்னாடி எதனா சேர் போட்டு வச்சிருக்கீங்களா, இல்ல பின்னாடி எதனா சேர் போட்டு வச்சுன்னு உட்கார வைக்கிறதுக்கு? இல்ல, இது அரசு நிகழ்ச்சியும் கிடையாது, கட்சியுடைய பொதுக்கூட்டமும் கிடையாது, இல்ல வந்து பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் கிடையாது, செயற்குழு கூட்டம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பாரம்பரிய விழா நடக்குது, இது பார்க்கணுன்றதுக்காக ஆர்வமா கூட்டின்னு வராங்க. இதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? ஐயோ இங்க பாருங்க, கலெக்டர் ஏறி போட்டு உட்கார வைக்கிறாங்க, ஏஞ்சி நிக்கிறாங்க கலெக்டர். இதெல்லாம் என்ன கொடும்பாவி ஆட்சியா இருக்கு? ஏம்பா என்ன ஒண்ணும் புரியலையே. இந்த பக்கத்துல மினிஸ்டர் ஏஞ்சி நிக்கிறதுனால இவங்களும் ஏஞ்சி நிக்கிறாங்க. இதுல என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க? என்னன்னா பேசிட்டு இருக்கீங்களா சாமி? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குடும்பத்தோட வந்து ஸ்டாலின் அவர் குடும்பத்தோட வந்து நின்று பொங்கல் கொண்டாட பார்த்தா, ஐயோ இங்க பாத்தீங்களா குடும்பத்தோட கொண்டாடுறாங்க. பின்ன குடும்பத்தோட கொண்டாடாம பின்ன வேற யார்கிட்ட கொண்டாடுறது? ஏம்பா அவங்க கிட்ட குடும்பம் இருக்குது, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அதை கொண்டாடுறாங்க. உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது கொண்டாடுவாங்களா? நான் ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்துல வந்து ஒரு கேவலமான போட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே. அப்புறம் இன்னொருத்த சொல்றான், அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா என்னடா பண்ண போறீங்க நீங்க? எனக்கு புரியல. சேவ் பண்ணி வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க? காட்டுங்க. இது நீங்க மக்கள்கிட்ட நீங்க காமிச்சா என்ன சொல்லுவாங்க? இது பார்த்தீங்களா எப்படி மினிஸ்டர் வந்து இப்படி பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க, உதயநிதி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அதெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடாம போயிட போறாங்களா? எனக்கு புரியலையே. ஏடா நீங்க சரிடா இவ்வளவு பேசுற, நீங்க எம்எல்ஏ ஆகி காட்டுங்க. கவுன்சிலர் ஆகுறது துப்பு இல்ல, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இத புதுசா வந்த கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க? புதுசா வந்த கட்சிகள் சீமான் கட்சியில இருந்து அப்படியே போன தாவேக்காக தாவன கும்பல் தான் அது. அந்த கும்பல் தான் கதிர்னு இருக்குது. இங்க உங்க தலைவனை எம்எல்ஏ ஆக சொல்லிட்டு அவங்க பையனை கூட வச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கோ. என்ன பிரச்சனை இதுல? இது என்ன மேடை இது? எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பக்கத்துல மினிஸ்டர் இருக்காரு, அதாவது இன்பநிதியோட பேண்ட்ல வந்து எதுவும் சொல்லிட்டு தட்டி விடுறாரு. ஐயோ பாத்தீங்களா பேண்ட்லாம் தட்டி விடுறாங்க, கொத்தடிமை கும்பல். அவன் பையன், அதாவது அவர் வந்து உதயநிதியோட பெரியவர், அதாவது அவங்க பையன் உட்காந்துட்டு இருக்கான், பேண்ட்ல ஏதோ படிச்சுன்னு சொல்லி தட்டி விடுறாரு. இதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இது கேட்டா அது கொத்தடிமை. டேய் பக்கத்துல உட்காந்து துணை முதலமைச்சர்ரா, ஒரு அடிப்படை அறிவுன்றதே கிடையாதா? அதுக்கப்புறம் வந்து அந்த கலெக்டர் வந்து ஏஞ்சி நின்று
தெளிவான ஒரு விவேகம் கொடுத்துருக்காங்க. உங்களை மூஞ்சில காரி துப்புற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நீங்களா பார்த்து தானே இருந்தீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அவங்க வந்து இந்த போட்டோ கிட்டலாம் திருச்சி வந்து காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அந்த மினிஸ்டர் வந்து ஏஞ்சி நின்ட்டாங்க, அதனால நானும் ஏஞ்சி நின்றேன். என்னை வந்து யாருமே பின்னாடி போய் உட்காரவும் சொல்ல, எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாவே சொல்லியாச்சு. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிக்கணும்ன்றனால அது புரோட்டோகால் படிதான் நான் நின்னேன். யாரும் என்ன நிக்க சொல்லல, யாரும் வந்து எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லல. இங்க நடந்தது எதுவுமே தெரியாம கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க பாத்திருப்பீங்க. இதுல வந்து என்ன குற்றம் இருக்குது? ஒரு குற்றமும் கிடையாது. இத வந்து ஒரு பெருசா பேசிக்கின்னு, இத வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கின்னு, மன்னர் ஆட்சி ஆயா ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா மன்னர் ஆட்சி ஏடாது. ஒரு நான் ஓப்பனா கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் வந்து அரசியல் அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா? உதயநிதியை தூக்கின்னு வந்து அப்படியே துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்களா? அவர் எம்எல்ஏவா இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே எம்எல்ஏ ஆனாரு. மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அப்புறம் எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து இவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றாங்க. இது அவங்க தேர்ந்தெடுக்குதியா? அவங்களுடைய அரசு. உங்களுக்கு என்ன? நீ ஜெயிச்சு காட்டு. நீ என்ன குற்றம் சொல்லிருக்கிற? உங்களால முடியாதுன்னு சொல்றதுக்காக என்னன்னா பேச்சு பேசிட்டு உட்காந்து இருக்கிறீங்க நீங்க. பொங்கலாவதுமா கதற விடுறீங்க. அந்த மனுஷன் வேணும்னு தான் அவங்க பையனை கூட்டு வந்தாரா? நீங்க எல்லாம் கதறணும்னு சொல்லிட்டு தான், அதுக்காக தான் அந்த டி ஷர்ட்டையும் போட்டு கூடவே கூட்டின்னு வராங்க. ஐயோ இன்பநிதி வந்துட்டாரு, கொட்டடிமைகளா என்ன நீங்க? யாருமே கதறலடா, நீங்க தான் கதிர்னு இருக்கிறீங்க. சாதாரண கதிர் இல்ல, பயங்கரமான கதிர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்பநிதி வந்து பின்னாடி திரும்பி பாக்குறாரு. மினிஸ்டர் நிக்கிறத பார்த்து இவர் எஞ்சி இல்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உதயநிதி என்ன பண்றாரு? துணை முதலமைச்சர் அவங்க பையனை கூப்பிட்டு பக்கத்துல அவர் சீட்ல வந்து உட்கார வைக்கிறாரு. உடனே அங்க பக்கத்துல இருந்து இல்ல வேண்டாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்களே உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால தெரியுமா? மரியாதையா? யாருக்கு வந்து வணக்கம் போல அந்த அடிமைங்கிறானுங்க பாரு, அதிமுக அடிமை. அவங்க காலில் வந்து கும்பிடல, இல்ல வந்து பர்பி போய் தேடல, அந்த வேலையெல்லாம் அவங்க பார்க்கல. சரியா? அதெல்லாம் வந்து அவன் குழந்தை, அவன் சின்ன பையன். அந்த சின்ன பையனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? அவன் வந்தவனையும் அவருக்கு ஒரு சாலை ஒண்ணு போடுறாங்க. இதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனா உண்மையா அந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களை கதற விட்டுறதே வேலையா இருக்கு. அதே போல பாத்துன்னு வச்சுக்கலாம், நேத்து ஒரு போட்டோ ஒண்ணு போட்டிருப்பாங்க. 2 பேரும் வந்து ஒன்னா வந்து நிக்கிற மாதிரி போட்டோ, பின்னாடி நடந்து போற மாதிரி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க. அது கீழே வந்து கதறாங்க. ஐயோ உதயநிதி கத்துது, இன்பநிதி பாத்தீங்களா மக்களே, இவ்வளவு ஓட்டு போடாதீங்க. இன்பநிதி நின்றாலும் மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இன்பநிதி யாரு? கலைஞருடைய பேரையா? கலைஞர் சாதாரண நினைச்சுட்டு இருக்கீங்களா? அரசியல் சாணக்கியன். கலைஞர் கொண்டு வந்த இந்த பல திட்டங்களால் தான் நம்ம வந்து இன்னும் செழிப்பா இருக்கிறோம். இதுதான் உண்மை. நீங்க இஷ்டத்துக்கு வந்து ஐயோ கொண்டு வந்துட்டாங்கன்னதே. சரி, இப்போ வந்து விஜய் நடிச்சுட்டு இருக்காரு, இப்போ அவங்க பையன் டைரக்ஷன் ஆயிருக்கான். இப்போ அது மட்டும் எப்படி ஒத்துப்பீங்க? அது நீங்க ஒத்துப்பி வேணா கேன்சல் பண்ண சொல்லிட்டு வேற என்ன பண்ண சொல்லுவீங்களா? இதெல்லாம் அடிப்படையா? அப்ப வந்து சினிமால இருக்கானா, பையனும் சினிமால தான் வரான். அது அவனுக்கு பிடிச்சுதானே வரான். அது என்ன, அரசியலுக்கு வந்து அரசியல் வரட்டும், அது அவங்க கட்சி, அவங்க எதுனா முடிவு பண்ணி போட்டோம். எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் வர போகுது, யாருக்கு யார் ஓட்டு போட போறோம் பார்க்க தானே போறீங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேக்குறேன். ரொம்ப வலிக்குதா, எரியுதுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி கதிர்னே இருக்க வேண்டியதுதான். அதனால சின்ன புள்ளத்தனமால அரசியல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நேத்து முந்தானத்து பார்த்து 2 நாட்களாக வந்து அந்த பரந்தூர் விமான போராட்டம் மக்கள் எல்லாம் போராட்டிருக்காங்களே, அதில் விஜய் உங்க இவ்வளவு ஆளுங்களை அமிச்சு, கட்சிக்காரங்களாம் அமிச்சு, இந்த மாதிரி வந்து அங்க என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது, ஆளுங்களை செட் பண்றது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க போனப்போ பாத்தீங்கன்னா அரசை எதிர்த்து பேசணும்ல, அதுக்கெல்லாம் ஆள் செட் பண்றதுக்கு போயிருக்கிறாங்க. இது இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதாவது மக்கள் போராட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த தற்கூரிங்களுக்கு தெரியல. நான் சொல்லி தரேன், கேட்டுக்கங்க. மக்கள் போராட்டம்னா மக்கள் கூட நின்று அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து இதை வந்து முதலமைச்சர்கிட்டயோ இல்ல துணை முதலமைச்சர்கிட்டயோ இல்ல தகுந்த அமைச்சர்கிட்டயோ வந்து நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, தீர்த்து வைங்கன்னு கொடுக்குறது தான் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. நீங்க எதுவுமே தெரியாம போராடுவோம், இந்த ஆட்சியை கலைப்போம், 2026 பரந்துரை தூக்குவோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சிரிப்பாங்க. அங்க போயிட்டு எதுக்கு போற? ஓட்டு அரசியல் தானே போற. மக்களுக்கு வந்து குறைத்திருக்கும் இதெல்லாம் பண்ணல நீ. இதெல்லாம் அரசியல்ல பேசிக் திங்கு. இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு பேசணும், உங்களுடைய ரசிகர்களுக்கும் சொல்லணும்.
முதல்ல வந்து பொங்கல் வாழ்த்து எல்லாமே சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சொல்றீங்க. முதல்ல உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க. அங்கங்க அடிச்சுக்கிறானுங்க. சரி, இன்னமும் ஏன் நீங்க போஸ்டிங் அறிவிக்காம இருக்கிறீங்க? அறிவிச்சுதான் பாருங்களேன். அறிவிச்சா சண்டை வந்துடும். இதுல பிரச்சனையாக நிறுத்தி வைக்கிறீங்க. இதை வந்து தாவேக நிர்வாகிகளும் கட்சிக்காரங்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக ஒரு இதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அங்க பரந்தூர் விமான நிலையத்துல போயிட்டு போராட்டம் நடத்துறதுக்கு நீங்க போறீங்க. மக்களோட சேர்ந்து போராட்டம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி போல வந்து ஏதோ 1 year ஆஃப் தாவேக்கான்னு சொல்லிட்டு ஏதோ கொண்டாட போறீங்களா? இதையும் தகவல் வந்திருக்கு. சோ அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு போஸ்டிங் உங்களுக்கு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் என்ன ஆகும்? உடனடியா மக்கள் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடுவாங்க. அப்படித்தானே? என்னடா உங்களுக்கு இது? எனக்கு ஒன்னும் புரியல. சரி, அதை விடுங்க. இப்ப நான் இன்பநிதி கிட்டே வரேன். இப்ப இன்பநிதி வந்து அங்க முன்னாடி மேடையில உட்கார வச்சதுக்கு இந்த அளவுக்கு கதறி குதிக்கிறீங்களே. இல்ல, நான் கேக்குறேன், ஒண்ணுமே தெரியாத ஒரு அரசியல் அறிவு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு நடிகனை கூட்டின்னு வந்து நீங்க முதலமைச்சர் ஆக்கணும் நீங்க பாக்குறீங்களே. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம் எதுவுமே இல்லையா? அவன் யாருதான்? அவன் நடிகன் அல்ல. அவன் என்ன பண்ணான்னு நான் கேக்குறேன். ஒண்ணுமே பண்ணலையே. கேப்டன் கூட சேர்த்து வச்சு நீங்க பேசுறீங்களே. எப்படி நீங்க கேப்டனுக்கும் விஜயம் ஒன்னாவாரு? கேப்டன் யாரு தெரியுமா? கேப்டன் வந்து சினிமா இதுல துறையில வந்து அங்கேயே வந்து எலெக்ஷன் வந்து ஜெயிச்சவரியா? செயலாளர் வந்து தலைவர் இருந்தவர். அவரு எல்லா லைட் மேனும் சரி, அங்க இருக்கிற துணை நடிகர்களும் சரி, எல்லாருக்கும் உதவி பண்ணிருக்காரு. ஏகப்பட்ட நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சிகளை காசு கொடுத்தவர் அவரு. அவர் தான் கேப்டனு. அது மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட நல்லது பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் மக்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க முதல் எலெக்ஷன்லயே. நீ என்ன பண்ண? நான் கேக்குறேன், நீங்க என்ன பண்ணீங்க? உன் தலைவர் என்ன பண்ணன்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே கிடையாது. அதனால வந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சேர்த்து வச்சு பேசுங்கயா. கேப்டனுங்க அசிங்கம் அது. அதனால வந்து இந்த மாதிரி தற்கூரித்தனமான அரசியல் பண்றதை விடுங்க. அதாவது இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த தாவேக்காக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். அவங்க பாஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி வந்து செயல்படுற கட்சி தான் ரெண்டு பேரும். நீங்க பாருங்க, கரெக்டா வராங்க பாரு. இப்ப பாத்தீங்கன்னா சீமான் கட்சியில வந்து ஆடியோல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவேக்காலையும் ஆடியோல ரிலீஸ் ஆகுது. அடுத்து வீடியோ ரிலீஸ் ஆகும். சோ இந்த மாதிரியான கரெக்டான மேட்சிங், அதாவது ரெண்டுமே வந்து பக்கா மேட்சிங்னே சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் கொள்கையும் கிடையாது, அடிப்படை அரசியலும் தெரியாது. சும்மா எதனா ஒண்ணு கத்துறது. இதை வச்சீங்கன்னா என்னைக்குமே ஜெயிக்க முடியாது.